ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் அரை டம்ளர் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். கூடவே அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவு பச்சைப்பயிருக்கு 1/4 டம்ளருக்கும் குறைவாக உளுந்து எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு இட்லி அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, உளுந்து, வெந்தயம் இது மூணையும் சேர்ந்து இன்னொரு பவுலில் தனியாக ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 3 hours போல் பச்சைப்பயிறு எல்லாம் ஊறி வந்துருச்சு. அரிசியும் 3 hours ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து தோசைக்கு அரைச்சிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு 2 பூண்டை எடுத்து தோல் உளிக்காமல் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்களோட காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஏன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கன்னா, தோசை பச்சை கலர்லேயே கிடைக்கணுன்றதுக்காக. நீங்கள் பச்சை மிளகாய் வேணான்னு நினச்சிங்கன்னா வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு பிஞ்சு அளவு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்போது நம்ம அரிசியை ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பச்சைப்பயிறு, உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தோசை பதம் அளவுக்கு நீங்கள் மாவை தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு இது போல் தோசை மாவை அள்ளி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பச்சைப்பயிறு தோசை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நல்லா சூட்டாகிற மாதிரி ஒரு சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலையை எண்ணெயிலே இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தேவையான அளவு 5 வரமிளகாய், ஒரு 2லேருந்து 3 பல் தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்து இது போல் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சட்னியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்காக அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு இதை இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து சட்னி கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நிலக்கடலை சட்னியும் ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை பச்சைப்பயிறு தோசை கூட சைடிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.